I would say one of the master stroke of Vijay. அவருடைய பிரச்சாரத்துடைய கடைசி நாள் சின்ன பசங்கள்கிட்டலாம் வந்து எப்படி நீங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் கேட்டு அடம் பிடிச்சி வாங்குவீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் பண்ணார். அவர் எந்த மனநிலையில் பண்ணார், யார் சொல்லி பண்ணார், அவர் மண்டையில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு தெரில. பட் அதை வந்து அது நல்லா வைரலாகவும் போச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக என் பசங்க வந்து பாருங்கள் டிவி கேக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி நிறையா தாய்மார்களும் நிறையா தகப்பன்களும் வந்து வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சிலது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிலது மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, சிலது ரொம்ப கேவலமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவும் பையனும் உட்காந்துக்கிட்டு பையனை விட்டு அவங்க அப்பாவை அசிங்கமான வார்த்தையில் திட்ட வச்சு டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லி ஸோ எவ்ரி திங் மிக்ஸ்டு தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளாக என்னால் பார்க்க முடியுது ஒரு விஷயம். மே 4 அந்த பசங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கணும். ஏன்னா இப்போ வரையுமே சிலர்லாம் வீடியோ போடுறாங்க, பையன் சாப்பிட மாட்டேன்றான், அழுதுகிட்டே இருக்கான், விஜய் மாமா எப்போ சிஎம் ஆவார் எப்போ சிஎம் ஆவார்னு. அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படின்னா லைக் நாங்கள் பண்ணல, யாரோ ஃபேன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. விஜய் மாமா சிஎம் ஆகிட்டார், 4 அங்கே போயிடுவார், இது இவங்கெல்லாம் தான் லிஸ்ட்டு அப்படின்லாம் ஏதோ பண்ணுறீங்க. நேற்று கூட வளர்ந்து கேட்டவன் பேசும்போது எக்ஸ்சிஎம்னு சொல்லுங்கள், அவர் முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லுங்கிற மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு விஷயம்லாம் பண்ணுறாரு அவர். 4 என்ன வேணால் நடக்கலாம். விஜய் ஜெயிக்கலாம், ஸ்டாலின் தோக்கலாம், ஸ்டாலின் ஜெயிக்கலாம், விஜய் தோக்கலாம், 2 பேருமே தோக்கலாம், எடப்பாடி ஜெயிக்கலாம், இப்படி என்ன வேணால் நடக்கலாம். பட் ஆனால் டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் இவங்க எல்லாருமே ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சி. அவங்களுக்கு தெரியும் அரசியலை பொறுத்தவரை வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும். ஜெயிச்சா என்ன பண்ணணும், தோத்தா என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதுலாம் தே ஆல்ரெடி நோ இட். எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும், இது டிவிகேக்கு தெரியும். எப்படின்னா தலைவருக்கு தெரியும், தலைவரை சுற்றி இருக்க ஒரு 2-3 பேருக்கு தெரியும். ஜெயிச்சா என்ன பண்ணலாம், தோத்தா என்ன பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கீழே இருக்க யாரையுமே அதை புரிஞ்சுக்க விட மாட்டேன்றாங்க. நீங்களும் உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு உங்கள் பிள்ளை அவங்களுக்கு இட் இஸ் நாட் த ஏஜ் டு கெட் டிப்ரெஸ்ட். டிப்ரெஷனை பற்றி அதில் இருந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இது ஏஜ் கிடையாது, அதுவும் இது ஒரு விஷயம் கிடையாது. விஜய் சிஎம் ஆவாததும் அதுக்காக ஒரு குழந்தை வந்து டிப்ரெஷனுக்கு போகிறது வந்து இட் இஸ் நாட் நல்லது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இருக்கக்கூடிய இந்த மிச்ச நாட்களாவது அரசியல் பேசாதீங்க குழந்தைகள்கிட்ட. உங்களுக்கு நீங்கள் வந்து விஜய் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம், அதில் எந்த தப்பும் கிடையாது. உங்களால் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு இதுக்குள்ளே சின்ன குழந்தைகளை கொண்டு வராதிங்க. அந்த பிள்ளைங்க தாங்காது. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் குழந்தைகளை பாலிடிக்ஸ்லேருந்து தள்ளி வைங்க. தேங்க்யூ.